காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய நகரத்தில் ஜெபெட்டோ என்ற ஒரு வயதான பொம்மை செய்பவர் வாழ்ந்தார். அவர் மரபொம்மைகளை விற்று சம்பாதித்தார். அந்த முதியவர் தனது வாழ்க்கையில் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னவென்றால் அவருக்கு குழந்தை இல்லை என்பது. ஒரு நாள் அவர் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது தனது புதிய பொம்மைக்கான சரியான மரக்கட்டையை கண்டுபிடித்தார். இந்த மரக்கட்டை சரியானதுதான். இதில் நான் அழகான பொம்மையை செய்வேன். ஜெபெட்டோ தனது முதுகில் கட்டையை சுமந்து தனது பட்டறைக்கு எடுத்து சென்றார். அவர் தனது மேஜையில் கட்டையை வைத்து செதுக்க தொடங்கினார். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. கட்டையில் இருந்து ஒரு குரல் வருவதை கேட்டார். ஜெபெட்டோ முதலில் திகைத்து போனார். ஆனால் பின்னர் அவர் பிரம்மை என்று நினைத்தார். ஜெபெட்டோ செதுக்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் பின்னர் அவர் மீண்டும் அந்த குரலை கேட்டார். எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கிறேன். என் செவியில் ஏதோ கேட்கின்றன. ஜெபெட்டோ தொடர்ந்து வேலை செய்தார். முதலில் கைப்பாவையின் தலை, பின்னர் கைகளும் கால்களும் பின்தொடர்ந்தன. ஜெபெட்டோ இறுதியாக கைப்பாவையை செய்வதை முடித்தார். அதை ஒரு நாற்காலியில் அமர வைத்தார். பிறகு சுத்தம் செய்தார். அப்போது அவர் மற்றொரு குரலை கேட்டார். வணக்கம். ஜெபெட்டோ திகைத்து போனார். ஆனால் மரபொம்மையை தவிர வேற யாரையும் அவரால் பார்க்க முடியவில்லை. எனவே அவர் தனது வேலையை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து கைப்பாவை நாற்காலியில் இருந்து கீழே குதித்து அறையில் நடனமாடத் தொடங்கியது. இதை பார்த்த ஜெபெட்டோவுக்கு தலை சுற்றியது. அட கடவுளே, இந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு உண்மையான குழந்தை இல்லை. ஆனால் அது சிரித்தது, பேசியது மற்றும் குழந்தையை போலவே விளையாடியது. ஜெபெட்டோ கைப்பாவையை தனது கைகளில் பிடித்தார். குழந்தையே, இனிமேல் உனது பெயர் என்ன தெரியுமா? பினோக்கியோ. ஜெபெட்டோவும் பினோக்கியோவும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். பினோக்கியோ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் ஜெபெட்டோவிடம் பினோக்கியோவை பள்ளிக்கு அனுப்ப பணம் இல்லை. எனவே அவர் தனது கோட்டை விற்று பணத்தை பினோக்கியோவிடம் கொடுத்தார். பினோக்கியோ பணத்தை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றது. அப்போது வழியில் அனைத்து கடைகளையும் மக்களையும் சந்தைகளையும் பார்த்து கொண்டு சென்றது. திடீரென்று முன்னால் ஒரு கூச்சலை கண்டது. என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க கூட்டத்தின் மத்தியில் சென்றது. மிகவும் சின்னதாக இருந்ததால் அனைவரையும் தாண்டி முன்னால் உடனே சென்றது. அங்கே ஒரு பெரிய வண்ணமயமான கூடாரத்தை பார்த்தது. அது ஒரு சர்க்கஸ் கூடாரம். கூடாரத்தின் முன்னால் இருந்த கோமாளி வாடிக்கையாளர்களை அழைத்து கொண்டிருந்தார். பினோக்கியோ உள்ளே இருப்பதை காண ஆர்வமாக இருந்தது. ஆனால் கோமாளி அதை உள்ளே நுழைவதை தடுத்தது. உள்ளே போவதற்கு பணம் கொடுக்க வேண்டும். பினோக்கியோ சிறிது நேரம் யோசித்து பள்ளிக்கு ஜெபெட்டோ அதற்கு கொடுத்த பணத்தை நினைவு கூர்ந்தது. என்னிடம் பணம் இருக்கிறது. அது தனது சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து கோமாளிக்கு கொடுத்தது. கூடாரத்தின் உள்ளே மிகவும் வேடிக்கையாக இருந்தது. கூடாரத்தின் நடுவில் மேடையில் பொம்மைகள் ஆடுவதை கண்டது. வாவ், அவைகளும் மரத்தாலானது. மேடையில் குதித்து பினோக்கியோ கைப்பாவைகளிடையே நடனமாட தொடங்கியது. ஆனால் நிகழ்ச்சியின் பார்வையாளர்களுக்கு இது பிடிக்கவில்லை. மேடைக்கு மேலே சர்க்கஸின் உரிமையாளர் கைப்பாவைகளின் சரங்களை பிடித்துக் கொண்டு ஒரு உண்மையான கைப்பாவையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆஹா, அருமை! சரங்கள் இல்லாத இந்த கைப்பாவை எனக்கு நிறைய பணங்கள் சம்பாதித்துக் கொடுக்கும். இவ்வாறு நினைத்தார். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர் பினோக்கியோவை பிடித்து ஒரு கூண்டில் அடைத்தார். ஜெபெட்டோ பேச்சை கேட்டு நேரடியாக பள்ளிக்கு சென்றிருக்க வேண்டும் என்று பினோக்கியோ வருத்தப்பட்டது.
அதனால் அது அழ ஆரம்பித்தது. பினோக்கியோ எவ்வளவு வருத்தத்துடன் இருக்கிறது என்பதை பார்த்து அது அருகில் ஒரு தேவதை தோன்றியது. உன் தந்தை செய்ய சொன்னதை நீ செய்திருக்க வேண்டும். ஆனால் உன் தவறை நீ இப்போது உணர்ந்திருப்பதை காண்கிறேன். அதனால் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் நீ மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது. பினோக்கியோ மிகவும் மகிழ்ச்சியானது. ஆனால் என்னிடம் பணம் இல்லை. இப்போது நான் எப்படி பள்ளிக்கு செல்வேன்? தேவதை ஒரு மந்திரத்தை உச்சரித்தது. பணம் பினோக்கியோவின் கையில் தோன்றியது. இந்த பணத்தை வீணாக்காதே. நேராக பள்ளிக்கு செல்ல வேண்டும். புரிகிறதா? தேவதை பினோக்கியோவை சர்க்கஸில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. மகிழ்ச்சியுடன் பினோக்கியோ மீண்டும் பள்ளிக்கு பாடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. பினோக்கியோ மகிழ்ச்சியுடன் பாடுவதை பார்த்து தந்திரசாலி நரி மற்றும் அதன் நண்பன் பூனை பினோக்கியோவின் வழியில் வந்தனர். பினோக்கியோவின் பணத்தை எடுத்து செல்ல அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கினர். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா எங்க போயிட்டு இருக்க? புத்தகம் பேனா வாங்கி பள்ளிக்கு செல்ல போகிறேன். இந்த பணத்துல அவ்வளவு எப்படிப்பா வாங்குவ? நான் சொல்றது மாதிரி செஞ்சா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணத்தை என்கிட்ட கொடு. நாம சேர்ந்து மாய வயல்ல நடுவோம். அங்க உனக்கும் ஒரு பணம் காய்க்கும் மரம் இருக்கும். உனக்கு எப்ப பணம் வேணுமோ அப்ப நீ பறிச்சுக்கலாம். நரி சொன்ன அனைத்தையும் அப்பாவியாக இருந்த பினோக்கியோ நம்பி அதன் பணத்தை கொடுத்தது. பணத்தை எடுத்துக்கொண்டு நரியும் பூனையும் விரைவாக ஓடிவிட்டன. தனியாக நின்றது. அப்போது தேவதை மீண்டும் பினோக்கியோவுக்கு அருகில் தோன்றியது. நீ ஏன் இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை? நான் உனக்கு கொடுத்த பணத்தால் நீ புத்தகம் பேனா வாங்கினாயா? உண்மையில் பினோக்கியோ தனது பணத்தை நரிக்கு கொடுத்தது என்பது தேவதைக்கு தெரியும். அவள் பினோக்கியோவை எச்சரித்தாள். நீ என்னிடம் பொய் சொல்லாதே, இல்லையேல் நான் உன்னை தண்டிப்பேன். பினோக்கியோ தேவதை சொல்வதை கேட்காமல் பொய் சொன்னது. நான் எல்லாம் வாங்கினேன். அவற்றை பள்ளியில் விட்டுவிட்டேன். பினோக்கியோ சொன்னவுடன் அதன் மூக்கு வளர ஆரம்பித்தது. நீ உண்மையை சொல்கிறாயா? அது மேலும் பொய்களை சொன்னதால் பினோக்கியோவின் மூக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அதால் அதன் தலையை கூட ஆட்ட முடியவில்லை. என்ன இது? என்ன நடக்கிறது? இறுதியாக அது தனது தவறை உணர்ந்து நடந்ததை தேவதையிடம் கூறியது. பினோக்கியோ சரியான பாதையில் சென்றதை கண்ட தேவதை அதன் மூக்கை சரி செய்தது. நீ உண்மையை சொன்னதால் நான் உன்னை மன்னிக்கிறேன். மற்றொரு மந்திர சொல் மூலம் நரி எடுத்த பணத்தை தேவதை திருப்பிக் கொடுத்தது. மேலும் தனது பணத்தை வீணாக்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை எச்சரித்தது. பணத்தை கையில் பிடித்துக்கொண்டு பினோக்கியோ பாடிக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை மற்றொரு வகை ஆபத்து முன்னால் இருந்தது. பினோக்கியோவை கைப்பற்றிய சர்க்கஸ் உரிமையாளர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். தப்பித்து ஓடியதால் சர்க்கஸ் உரிமையாளர் பினோக்கியோ மேல் மிகவும் கோபமாக இருந்தார். அதை தண்டிக்க விரும்பினார். அவர் பினோக்கியோவை பிடித்து கடலில் வீசிவிட்டார். பினோக்கியோ கடலில் விழுந்தவுடன் மூழ்கவில்லை. அது மரத்தினால் ஆனதால் தண்ணீரில் மிதந்தது. பினோக்கியோ இந்த உணர்வை மிகவும் விரும்பி அதன் கைகளையும் கால்களையும் நகர்த்தி நீந்த ஆரம்பித்தது. அது கரைக்கு நீந்தி கொண்டிருந்த போது ஒன்று நடந்தது. அட, என்ன நடக்கிறது? நான் எங்கே இருக்கிறேன்? பினோக்கியோ திடீரென்று ஒரு இருண்ட இடத்தில் தன்னை கண்டது. அது சுற்றி பார்த்தது. ஆனால் எதையும் காண முடியவில்லை. உண்மையில் பினோக்கியோ ஒரு மாபெரும் மீனால் விழுங்கப்பட்டது. இப்போது மீனின் வயிற்றுக்கு நடுவே இருந்தது. இதற்கிடையில் ஜிப்பேட்டோ பினோக்கியோவை பற்றி கவலைப்பட்டார். அவர் அதை தேட வெளியே சென்றார். பினோக்கியோ,
பினோக்கியோ! இறுதியாக அவர் பினோக்கியோ கடலில் வீசப்பட்ட கரையை அடைந்தார். அவர் தனது மகனை பார்த்தாரா இல்லையா என்று மீனவர்களிடம் கேட்டார். மீனவர்களில் ஒருவர் ஜெபேட்டோ கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நினைவு கூர்ந்தார். மேலும் அவன் கடலில் விழுந்ததாக அவரிடம் சொன்னார். ஜெபேட்டோ மீனவரிடம் உதவி கேட்டார். ஜெபேட்டோ எவ்வளவு நல்ல மனிதர் என்பதை அறிந்த மீனவர் உதவ மறுக்க முடியவில்லை. அதனால் அவர் பினோக்கியோவை காப்பாற்ற ஒரு சிறிய படகை கொடுத்தார். ஜெபேட்டோ படகில் குதித்து கடலுக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று ஒரு பெரிய புயல் தொடங்கியது. சிறிய படகு இனி பெரிய அலைகளை கையாள முடியாமல் உடைந்தது. அப்போது ஜெபேட்டோ கடலின் நடுவே இருந்தார். ஜெபேட்டோவுக்கு வயதாகிவிட்டதால் நீந்த தெரியாமல் தண்ணீரில் ஆழமாக மூழ்க தொடங்கினார். அந்த நேரத்தில் பினோக்கியோவை விழுங்கிய மாபெரும் மீன் ஜெபேட்டோவையும் விழுங்கியது. பிறகு ஜெபேட்டோ மீனின் தொண்டையில் வழுக்கி நேராக வயிற்றில் சென்றது. அங்கே ஒரு குழந்தையின் அழுகை குரலை கேட்டார். இந்த குரலை அவர் உடனே தெரிந்து கொண்டார். பினோக்கியோ, என் செல்லமே, நீ கிடைத்து விட்டாய். நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? தந்தையின் குரலை கேட்ட பினோக்கியோ ஜெபேட்டோவை கண்ணீருடன் அணைத்துக் கொண்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உங்கள் பேச்சை கேட்கவில்லை. என்னை மன்னியுங்கள். நீங்கள் சொல்வதை நான் எப்போதும் செய்வேன். இந்த முறை பினோக்கியோ உண்மையிலேயே வருந்துவதை பார்த்து தேவதை அவர்களை மீட்க முடிவு செய்தது. ஜெபேட்டோவையும் பினோக்கியோவையும் மீனின் வயிற்றில் இருந்து கரைக்கு கொண்டு வந்தாள். அந்த நாளுக்கு பிறகு பினோக்கியோ மிகவும் புத்திசாலி பையனாக மாறியது. எப்போதும் தந்தையின் பேச்சை கேட்டு தினமும் பள்ளிக்கு சென்றது. பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு வந்து தந்தை பட்டறையில் உதவியது. ஒரு நல்ல பையனாக பினோக்கியோ ஆனதை பார்த்த தேவதை அதற்கு ஒரு பரிசு கொடுக்க முடிவு செய்தாள். ஒரு இரவு பினோக்கியோ தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் அதன் படுக்கைக்கு அருகில் வந்து மந்திர சொற்களை சொன்னாள். மறுநாள் காலையில் பினோக்கியோ எழுந்தான். பள்ளிக்கு எப்போதும் போல் செல்ல அவன் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். முதலில் அவன் தனது கைகளையும் பின்னர் அவனது உடலையும் பார்த்தான். அதிர்ச்சி அடைந்தான். அவன் இப்போது மரத்தால் ஆனவன் அல்ல. அவன் மனிதர்களைப் போல் ஒரு சாதாரண பையன். படுக்கையில் இருந்து மகிழ்ச்சியுடன் எழுந்து தந்தையிடம் ஓடினான். அப்பா, அப்பா, பாருங்கள்! பினோக்கியோவை ஒரு உண்மையான பையனாக பார்த்தது ஜெபேட்டோவை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. பினோக்கியோ, நீ எனது உண்மையான மகள். தந்தையும் மகனும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆனந்த கண்ணீருடன் கட்டிப்பிடித்தார்கள். பினோக்கியோ மீண்டும் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவனது மூக்கு எப்போதும் இருந்த இடத்திலேயே இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ராஜ்யம் இருந்தது. மகிழ்ச்சியான ஒரு ராஜ்யம். மற்றும் அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா மற்றும் ராணி வாழ்ந்தனர். அவர்களுக்கு ஒரே ஒரு விருப்பம் மட்டும்தான் இருந்தது. அதாவது ஒரு குழந்தை வேண்டும் என்பது. அரசர் மற்றும் அரசி மிகவும் இரக்க குணமுடையவர்கள். ஒரு நாள் அவர்களின் விருப்பம் உண்மையாகும் என்று அவர்கள் இதயங்களில் அறிந்திருந்தார்கள். அதே மாதிரி அவர்களின் நம்பிக்கை உண்மையானது. அவர்கள் ஒரு பெண் குழந்தையால் ஆசிர்வதிக்கப்பட்டனர். அவள் பகலின் ஒளிரும் சூரியனாக பிரகாசமாக இருந்தாள். அவர்கள் இளவரசிக்கு அரோரா என்று பெயரிட்டனர். ராஜா மற்றும் ராணி தங்கள் மகள் பிறப்பை கொண்டாட ஒரு பெரிய விருந்தை அமைக்க முடிவு செய்தனர். எல்லோரும் அழைக்கப்பட்டனர். மர்மமான வனப்பகுதியில் வாழும் தேவதைகளும் அழைக்கப்பட்டனர். ஆனால் அரசர் மற்றும் அரசி ஒரு பெரிய தவறு செய்தனர். அவர்கள் ஒரு தேவதையை குறிப்பாக அழைக்க மறந்துவிட்டனர்.
அண்டை ராஜ்ய மக்கள் மற்றும் ராஜாக்கள் அனைவருமே தங்கள் பரிசுகளை மற்றும் ஆசீர்வாதத்தை முன்வைத்தனர். 12 தேவதைகளும் வந்தார்கள். தேவதைகள் அரோராவுக்கு தனித்துவமான பரிசுகளை வழங்கினர். அவர்களின் மாயத்தடியால் உலகில் அவள் விரும்பிய அனைத்தையும் அரோராவுக்கு கொடுத்தனர். முடிவில் அவர்களின் 3 தேவதைகள் மட்டுமே பரிசளிக்க மீதம் இருந்தனர். உலகின் அழகு எல்லா நேரங்களிலும் உன்னுடன் இருக்கும். இளவரசியே, என் பரிசு நித்திய மகிழ்ச்சி. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக துக்கம் நெருங்காமல் இருப்பாய். கடைசி தேவதை அவளது பரிசை கொடுக்க வந்தபோது ஏதோ ஒன்று எதிர்பார்க்கப்படாதது நடந்தது. முழு அரங்கமும் பச்சை புகையால் நிரம்பியது. புகை மறைந்தவுடன் கருப்பு தேவதை தோன்றினாள். இந்த அழகிய சடங்கை நாசம் செய்தது யார் என்று அரசர் கேட்டார். மற்ற தேவதைகள் உடனடியாக கண்டு கொண்டனர், இது ஒரு தீய இதயம் கொண்ட கருப்பு தேவதை என்று. அரசரே, எல்லோரும் அழைக்கப்பட்டதை நான் காண்கிறேன். ஆனால் ஏன் நீங்கள் என்னை அழைக்கவில்லை? செய்த தவறுக்காக மன்னர் மன்னிப்பு கேட்டார். அரசரே, நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் நான் இங்கே வந்துவிட்டேன். இளவரசிக்கு பரிசு கொடுப்பேன். மிகவும் அழகான நம் இளவரசி மகிழ்ச்சியுடன் அன்புடன் இருப்பாள். செல்வத்தால் சூழப்பட்டிருப்பாள். ஆனால் இவளது 16வது பிறந்த நாள் என்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அவள் ஒரு ஊசியுடன் தன்னை தானே குத்திக் கொள்வாள். அவள் இறந்து விடுவாள். இந்த அரக்கியை பிடியுங்கள். அரசர் கத்தினார். ஆனால் மோசமான சிரிப்போடு கருப்பு தேவதை மறைந்து விட்டாள். இப்போது கடைசி தேவதை அவளுடைய பரிசை வழங்கவில்லை. அவள் கருப்பு தேவதை போல் சக்தி வாய்ந்தவள் அல்ல. ஆனால் அவள் அந்த சாபத்தை குறைக்க ஏதாவது செய்ய விரும்புகிறாள். நான் சாபத்தை தடுக்க முடியாது, ஆனால் என்னால் குறைக்க முடியும். சாபத்தினால் இளவரசி இறக்க மாட்டாள், ஆனால் ஒரு ஆழமான தூக்கத்தில் சென்று விடுவாள். உண்மையான அன்பின் ஒரு முத்தத்தால் எழுவாள். இது உனக்கென ஒரு பரிசு என் இளவரசியே. இந்த மோசமான சாபத்தை தடுப்பதற்கான முயற்சியுடன் ஒவ்வொரு ஊசி, தையல் இயந்திரம் மற்றும் குத்தக்கூடிய பொருள் அனைத்தையும் சேகரித்து எரிக்க அரசர் கட்டளையிட்டார். தேவதைகளின் ஆசிர்வாதத்துடன் ஒவ்வொருவரும் விரும்பிய ஒரு அழகான மற்றும் கனிவான குழந்தையாக இளவரசி அரோரா வளர்ந்தாள். கடினமாக இருக்க போவதால் ஒரு நாள் அவளுடைய அப்பா அரோராவை கவனித்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கும் 3 தேவதைகளுக்கு கட்டளையிட்டார். 3 தேவதைகளை தவிர அரோரா யாருடனும் தொடர்பு கொள்ள போவதில்லை. அரோரா தனது காக்கும் தேவதைகளுடன் மிகவும் அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். இது இளவரசி அரோராவின் 16ஆம் பிறந்த நாள். கருப்பு தேவதையின் சாபம் சூரிய அஸ்தமனமானதும் பலிக்கும். ராஜாவும் ராணியும் சாபத்தை தடுக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துள்ளார்கள். இருப்பினும் அது நடக்கும் என்று தெரியும். அவளை பாதுகாக்க ஒரு அறையில் அடைத்தார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று தெரியாததால் அரோராவுக்கு பூட்டப்பட்டிருந்தது பிடிக்கவில்லை. திடீரென்று சுவரில் ஒரு கதவு தோன்றியது. இப்படி ஒரு கதவை பார்க்காததால் அரோரா மெய் மறந்தாள். கதவுக்கு பின்னால் வரும் விசித்திரமான சத்தம் கேட்டாள். என்ன நடக்க போகிறது என்பதற்கான ஆர்வத்தால் அவள் கதவை திறந்தாள். அவள் நுழைந்த அறையில் ஒரு பெண் தைப்பதை கண்டாள். அரோரா மந்திரித்த கோழியை போல் தையல் இயந்திரம் அருகே சென்றாள்.
சூரிய அஸ்தமனமானது. கருப்பு தேவதையின் சாபம் உண்மையாகி அரோரா ஊசியை தொட்டாள். மேலும் அந்த தருணத்தில் அது நிகழ்ந்தது. ஊசியின் ஒரு தொடுதலுடன் அவள் கீழே விழுந்தாள். நீண்ட உறக்கத்திற்கு சென்றாள். கருப்பு தேவதையின் சாபம் அரோராவின் 16வது பிறந்த நாளில் பலித்தது. தேவதைகள் மிகவும் அழகாக ஒரு சிறிய மலர் படுக்கை அறையில் படுக்க வைத்தார்கள். எல்லோரும் அரோராவை ஸ்லீப்பிங் பியூட்டி, அதாவது தூக்க அழகி என்று அறிய ஆரம்பித்தார்கள். ராஜா மற்றும் ராணி அவர்களின் வேதனையை நிறுத்த விரும்பினர். எனவே அரோரா எழும் வரை அவர்கள் கோட்டையில் உள்ள அனைவரையும் ஆழ்ந்த தூக்கத்தில் அனுப்ப முடிவு செய்தனர். அப்படியே 100 வருடங்கள் கடந்து விட்டன. ஒரு நாள் ஒரு இளவரசர் கோட்டையின் அருகில் இருந்து சென்று கொண்டிருந்தார். மேலும் அவர் குமிழ் மற்றும் தாவரங்களால் மூடப்பட்ட கோட்டையை பார்த்தார். அவரது ஆட்கள் கோட்டை மற்றும் ஸ்லீப்பிங் பியூட்டியை பற்றிய கதைகளை சொன்னார்கள். அது உண்மையிலேயே அவரை உற்சாகப்படுத்தியது. அதனால் அவர் உள்ளே செல்ல முடிவு செய்தார். புதர்கள் மிகவும் அடர்த்தியாக இருந்தன. மேலும் முட்களும் இருந்ததால் செல்வதற்கு இது மிகவும் சாத்தியமற்றதாக இருந்தது. எனவே அவர் தனது வாளை எடுத்து புதர்களை வெட்டுவதன் மூலம் தனது வழியை அமைத்தார். அவர் தனது வழியை உருவாக்கி இறுதியாக கதவை அடைந்தார். கதவில் 2 காவலர்கள் தூங்குவதை கண்டார். அவர் கதவை திறந்து பார்த்து திகைத்து போனார். எல்லா இடங்களிலும் மக்களை பார்த்தார். அவர் கோட்டையை சுற்றி நடக்கத் தொடங்கினார். அவர் ராஜா ராணியின் அறைக்கு வந்தார். தங்கள் படுக்கையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அப்போது அங்கே அறை திறந்த கதவுடன் அவர் ஒரு அறையை பார்த்தார். அவர் உள்ளே நுழைந்தார். இங்குதான் அழகிய பூக்கள் நிறைந்த படுக்கையில் ஸ்லீப்பிங் பியூட்டி தூங்கிக் கொண்டிருந்தாள். இளவரசர் படுக்கைக்கு அருகில் வந்தார். அழகான இளவரசியை பார்த்து அவள் காதருகில் சற்று குனிந்தார். இளவரசர் இவ்வாறு முணுமுணுத்தார். அன்பாக அவர் அவள் நெற்றியில் முத்தமிட்டார். அப்போது அவள் கண்களை திறந்தாள். ஒரு அழகான இளவரசர் அவளை காண்பதை கண்டாள். அவள் விழித்தெழுந்தவுடன் கோட்டையில் உள்ள அனைவருமே தங்கள் 100 வருட தூக்கத்தில் இருந்து எழுந்தார்கள். ராஜாவும் ராணியும் அதிர்ந்து போய் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை காண அரோராவின் அறைக்கு சென்றார்கள். அவர்களின் அழகிய பெண் விழித்தெழுந்ததை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இளவரசர் அவளிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டார் மற்றும் அவளும் புன்னகைத்து ஏற்றுக்கொண்டாள். ராஜா தனது மகளையும் ராஜ்யத்தையும் காப்பாற்றிய இளவரசருக்கு அவரது ஆசிர்வாதத்தை அளித்தார். அவர்கள் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஒரு நாள் நகரத்தில் வசித்த ஒரு எலி தனது நண்பரை சந்திக்க சென்றது. அதன் நண்பன் சில நாட்களுக்கு முன்பு நகரத்தை விட்டு கிராமத்தில் வாழ சென்றது. நீண்ட பயணத்திற்கு பிறகு நகரத்து எலி கிராமத்தில் இருந்த தன் நண்பனை பார்க்க கிராமம் வந்து சேர்ந்தது. இந்த இடம் மிகவும் நாற்றமடிக்கிறது. இங்கு நீ எப்படி இருக்கிறாய்? வெகு தூரம் நடந்து சோர்வை அடைந்து நகரத்து எலி கிராமத்து எலி வசிக்கும் வயலில் வந்து சேர்ந்தது. கிராமத்து எலி நிலத்திற்கு கீழே ஒரு வீட்டை கட்டி அங்கு வாழ்ந்தது. நண்பா, நீ இந்த மோசமான சூழலில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நகர எலி கதவை தட்டியது. கிராமத்து எலி கதவை திறந்தது. அது ஆச்சரியப்பட்டது. அதே நேரத்தில் தனது நண்பரை பார்த்ததில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வணக்கம் நண்பா, நீ எங்கள் கிராமத்திற்கு வந்ததன் காரணம் என்ன? நகரத்து வாழ்க்கை மிகவும் சலித்து விட்டது நண்பா. அதனால் உன்னுடன் சிறிது காலம் தங்கி வாழ்க்கையை அனுபவிக்க வந்தேன்.
ஆனால் இங்கு நீயும் சந்தோஷமாக இல்லை போல் உள்ளது. யார் சொன்னது? உள்ளே வா, உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கிறேன். இருவரும் உள்ளே வந்தன. நகரத்து எலிக்கு அதன் வீட்டின் உள்ளே பார்க்க வியப்பாக இருந்தது. ஏனென்றால் ஒரு இருண்ட சிறிய காற்றில்லாத சிறிய துளையில் கிராமத்து எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த சிறிய இருட்டான அறையில் நீ எவ்வாறு வாழ்கிறாய்? கிராமத்து எலி தன் நண்பனுக்காக சாப்பிட சில உணவை தயார் செய்தது. அதில் கேரட், சீஸ், முட்டைக்கோஸ், சோளம் எல்லாம் இருந்தது. வா நண்பா, என்னை தேடி வந்து விட்டாய், விருந்து சாப்பிடு. இதையா விருந்து என்று கூறுகிறாய்? நான் முன்பிருந்த இடத்தில் இந்த வகையான உணவை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அங்கு கேக், மாமிசம், பனீர் வகைகள் எல்லாம் கிடைக்கும். ஆசைப்பட்ட எது வேண்டுமானாலும் நகரத்தில் கிடைக்கும், தெரியுமா? சாப்பிட்ட பிறகு கிராமத்து எலி இருக்கும் இடத்தை சுற்றி பார்க்க இருவரும் சென்றனர். நகரத்து எலிக்கு கிராமத்து எலி வாழும் இடம் பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இடமெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கு அசுத்தமாகவும் இருக்கிறது, சலிப்பாகவும் இருக்கிறது. ஒரு நாள் நீ நகரத்திற்கு வா, அங்கு எல்லா இடத்தையும் உனக்கு சுற்றி காண்பிக்கிறேன். அதன் பிறகு நீ இங்கு வரவே வரமாட்டாய். அடுத்த நாள் காலை 2 நண்பர்களும் விடை பெற்றன. விரைவிலேயே கிராமத்து எலி தன் நண்பனை பார்க்க நகரத்திற்கு செல்ல இருந்தது. அது தன் பயணத்தை ஆரம்பித்து நீண்ட பயணத்திற்கு பிறகு நகரத்தையும் அடைந்து சேர்ந்தது. தன் நண்பன் கூறிய திசையில் சென்று இடத்தை அந்த கிராமத்து எலி அடைந்தது. அதன் நகரத்து நண்பனான எலி ஒரு அடுக்குமாடியில் வசித்தது. தன் நண்பன் வாழ்ந்த இடத்தை பார்த்து கிராமத்து எலி அசந்து போனது. இந்த பெரிய வீடு உன்னுடையதா? இல்லை, இந்த வீட்டின் முதலாளியுடன் நான் பகிர்ந்து இருக்கிறேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீ கொடுக்க போகும் விருந்தை எனக்கு காட்டு. அந்த நகர எலி சமையல் அறையில் சென்று ஃப்ரிட்ஜை திறந்து அதிலிருந்து பல வகையான சீஸ், மாமிசம், பழம் மற்றும் காய்கறிகளை வெளியெடுத்தது. அதன் பிறகு அதை சாப்பிட அவை தொடங்கிய போது பூனை சத்தம் கேட்டது. அந்த நகர எலி குதித்து கூறியது, ஐயோ, நான் பேசியதை இந்த வீட்டு பூனை கேட்டுவிட்டது. நாம் மறைய வேண்டும். என் பின்னால் ஓடிவா. 2 எலிகளும் சுவரின் துளையில் ஒளிந்து கொண்டன. மூச்சு திணறி கிராமத்து எலி கேட்டது, பூனையுடன் ஒரே வீட்டிலேயே வாழ்கிறாய்? இது ஆபத்தான வாழ்க்கை இல்லையா? ஆமாம், ஆபத்துதான். ஆனால் சௌகரியமான பணக்கார வாழ்க்கை வேண்டும் என்றால் இவ்வாறு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். சிறிது நேரம் கழித்து பூனை சமையல் அறையை விட்டு சென்ற பிறகு எலிகள் வெளியே வந்து சாப்பிட தொடங்கின. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நகர எலி பயந்தது. ஓடிவா நண்பா, வீட்டு முதலாளி வந்து விட்டாள். அவள் பார்ப்பதற்குள் ஓட வேண்டும். எலிகள் மீண்டும் அந்த துளையில் போய் ஒளிந்து கொண்டன. அப்போது கிராமத்து எலி மீண்டும் கேட்டது, இப்போது நாம் எதற்காக ஓடி வந்தோம்? அந்த வீட்டு முதலாளிக்கு நீங்கள் இருப்பது தெரியாதா? கண்டிப்பாக தெரியாது. மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இந்த வீட்டில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இப்படி வாழ்வதில் சந்தோஷமாக இருக்கிறேன். எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதை என்னால் சாப்பிட முடியும். இப்போது வெளியில் போய் சாப்பிடுவதுதான் பாதுகாப்பாக இருக்கும். அந்த கிராமத்து எலி துளையில் இருந்து வெளியே வந்தவுடன் கதவை நோக்கி சென்று கூறியது, இல்லை நண்பா, எனக்கு பசி இல்லை. பயத்தினாலேயே வயிறு நிரம்பி விட்டது. நான் இப்போது செல்கிறேன். எங்கே போகிறாய்? என் வீட்டிற்கு திரும்பி போகிறேன். அது ஆடம்பரமான வீடு இல்லைதான், ஆனால் அங்கு நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்கிறேன். பணக்காரனாக பயந்து கொண்டு வாழ்வதை விட ஏழையானாலும் நிம்மதியாக வாழப் போகிறேன். எனவே கிராமத்து எலி தனது வாழ்க்கைக்கு திரும்பி மகிழ்ச்சியுடன் வாழ தொடர்ந்தது. அது எப்போதும் மீண்டும் நகரத்திற்கு திரும்பி செல்லவில்லை.
பனியின் அரசி. ஒரு முறை ஒரு தொலைதூர இடத்தில் பக்கத்து வீடுகளில் 2 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பெயர்கள் கே மற்றும் கிரெடா. கே மற்றும் கிரெடா தங்களின் அன்பை காண்பிப்பதற்காக அவர்களின் வாசலுக்கு முன் ஒரு ரோஜா செடியை நட்டனர். ரோஜாக்களும் அவர்களுடன் ஒன்றாக வளரப்போகின்றன. பனிக்காலம் வந்தவுடன் பனி எல்லா இடத்திலும் இருந்தது. குளிர்ந்த குளிர்கால இரவுகளில் கே மற்றும் கிரெடாவின் மிக பெரிய பொழுதுபோக்கு கிரெடாவின் பாட்டியிடம் கதைகளை கேட்பதுதான். பாட்டி, பனி குளிர் எங்கிருந்து வருகிறது? கிரெடா கேட்டாள். தொலை தூரத்தில் இருந்து வருகிறது என்று கூறி பாட்டி கதையை சொல்ல தொடங்கினாள். ஐஸ் மற்றும் பனியினால் மூடப்பட்ட ஒரு ராஜ்யம் இருந்தது. பனியின் அரசி தனியாக வாழ்ந்ததால் அது அவளது சொந்த சக்தியின் மூலம் உருவாக்கப்பட்டது. பனியின் அரசி மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தாள். ஆனால் தீய குணம் கொண்டவள் மற்றும் ஏராளமான அதிசயங்கள் அந்த மாயா மற்றும் ஜில்லென்று இருக்கும் ஐஸ் கோட்டையில் மறைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் ஐஸ் கண்ணாடி. பனி அரசி தன் தீய கண்களால் உலகில் நிகழ்ந்த அனைத்தையும் ஐஸ் கண்ணாடி வழியாக பார்த்தாள். அந்த நேரத்தில் கிரெடா ஜன்னல் வழியாக தங்களை பார்க்கும் பனி அரசியை பார்த்தாள். கே, பாட்டி, பனி அரசி நம்மை ஜன்னல் வழியாக பார்க்கிறது, பாருங்கள். சும்மாரு, பனியில மாட்டிக்கிட்ட பூனையா இருக்கும். பாட்டி, பனி அரசி உண்மையில் இங்கு வர முடியுமா? அவங்க வரட்டும், நான் அவளை சீக்கிரமா புகைப்பைக்கில தூக்கி போட்டுறேன். அவ உருகி நீர் அரசி ஆயிடுவா. ஐஸ் கண்ணாடி வழியாக பார்க்கும்போது கே என்ன சொன்னான் என்று பனி அரசி கேட்டாள். எனவே நீ என்னை புகைப்போக்கிக்குள் எரிந்துவிட்டு நீர் அரசியாக்க போகிறாயா? ஐஸ் ஸ்பார்க்கிள்ஸ், எனது சக்திகளுடன் பறந்து அந்த பையனை பிடிங்கள். அவனது கண்களையும் இதயத்தையும் எனது போலாக்குங்கள். அவன் இதயத்தில் இருக்கும் அன்பு நீங்கி அவன் எல்லாவற்றையும் தீய குணத்தோடே பார்க்கட்டும். அவளது ஐஸ் ஸ்பார்க்கிள்ஸுக்கு பனி அரசி உத்தரவிட்டாள். கிரெடாவின் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பனி புயல் வீச தொடங்கியது. ஐஸ் ஸ்பார்க்கிள்ஸ் வேகமாக கிரெடாவின் வீட்டை நோக்கி வந்தது. என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆர்வமாக கே ஜன்னலை திறந்தான். கிரெடா கத்தினாள். கே, நில்லு! என் கண்ணை ஏதோ குத்திருச்சு, மோசமா வலிக்குது. இதயம். அப்போது ஐஸ் ஸ்பார்க்கிள்ஸ் பனி அரசியின் கட்டளையை நிறைவேற்றியது. அவன் கண்கள் மற்றும் இதயம் தாக்கப்பட்டு அவன் வேறொரு நபராக மாறினான். பிறகு கிரெடா என்ன நடந்தது என்று கேயிடம் கேட்டாள். ஆனால் கே அவளை திட்டி அனுப்பிவிட்டான். ஒன்னும் இல்ல, நல்லதா இருக்கு, என்ன தொந்தரவு கொடுக்காத. இது விசித்திரமாக இருந்தது. கே இது போன்று கிரெடாவுடன் எப்போதும் முரட்டுத்தனமாக நடந்தது இல்லை. அவன் ஏன் திடீரென்று இப்படி பேச தொடங்கினான் என்பதை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. கேயின் இதே நடத்தை அடுத்த காலையும் தொடர்ந்தது. தோட்டத்தின் வெளியில் தனது ஸ்லேயை கே எடுக்கும் போது எங்கே போகிறான் என்று கிரெடா அவனிடம் கேட்டாள். அவன் மீண்டும் திட்டினான். தனது ஸ்லேயில் குதித்து சென்று விட்டான். கிரெடா அவனுக்கு பின்னால் ஓடினாள். ஆனால் அவனை பிடிக்க முடியவில்லை. திடீரென்று அந்த பனி அரசி தோன்றினாள். கே அவளை பின்தொடர தொடங்கினான். கிரெடா திகைத்து போனாள். மேலும் எதுவும் செய்ய முடியாமல் அவர்கள் அங்கிருந்து மறைவதை பார்த்து நின்றாள். பனி அரசி அவனை தன் ஐஸ் கோட்டைக்கு அழைத்து சென்றாள். கிரெடா தனது ஜன்னல் அருகே உட்கார்ந்து கே திரும்பி வர காத்திருந்தாள். நாட்கள் மற்றும் மாதங்கள் கடந்து விட்டன. குளிர்காலம் முடிந்து விட்டது. ஆனால் கே வரவில்லை. காத்திருக்க முடியாமல் கிரெடா ஒன்றை தீர்மானிக்கிறாள். அவளுடைய பாட்டி கொடுத்த கண்ணாடியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். தனது அன்பான நண்பர் கேவை தேட தொடங்கினாள்.
பல வழிகளை கடந்து சென்று மற்றும் வழியில் பார்த்த அனைவரையும் கிரேவை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் வழியில் அவள் யாரையும் பார்க்கவில்லை. இறுதியாக ஒரு நதியின் கரையை அடைந்தாள். அவள் சுற்றி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. அவள் நதியை கேட்டாள். ஆனால் பதில் கிடைக்கவில்லை. அத்தருணத்தில் அவளுக்கு அருகே ஒரு கடல் பறவை வந்தது. உங்களுக்கு வேண்டிய பதில் நதி கிட்ட இருக்கும். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். கிரெடா தனது அன்பான நெக்லஸை கழற்றி நதியின் நீருக்கு கொடுத்தாள். திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மற்றும் இப்போது ஒரு சிறிய படகு அவளது முன்னால் தோன்றியது. நதி தனது பரிசை விரும்பி உதவி செய்கிறது என்று கிரெடா நினைக்கிறாள். அவள் எதிர்பார்த்தபடி படகு சொந்தமாக நகரத் தொடங்கியது. படகு மற்றொரு கரைக்கு சென்றது. இங்கே வானவில்லின் அனைத்து வண்ணங்களுடன் ஒரு ரகசிய பூக்கள் தோட்டம் இருந்தன. கிரெடா தனது வாழ்க்கையில் இது போன்ற அழகான தோட்டத்தை கண்டதே இல்லை. ஆனால் ஒன்று வித்தியாசமாக இருந்தது. இந்த மலர்களில் நறுமணம் இல்லை. தோட்டத்தின் மறுபுறத்தில் இருந்து அவள் ஒரு பெண் அணுகுவதை பார்த்தாள். அவள்தான் தோட்டத்தின் உரிமையாளர். அழகான பெண்ணை வரவேற்கிறேன். அவள் ஒரு பெரிய புன்னகையுடன் கிரெடாவை வாழ்த்தினாள். அவள் தோட்டத்தில் உள்ள பூக்களை முகர முடியும் என்று திடீரென்று உணர்ந்தாள். அனுமதியின்றி உங்கள் தோட்டத்திற்குள் வந்ததற்கு வருந்துகிறேன். பரவாயில்லை அன்பே, வா, இங்கே வா. நீ இங்கே வந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தோட்டத்திற்கு நீண்ட காலமாக யாரும் வரவில்லை. இங்கு எதற்கு தனியாக வந்தாய்? கிரெடா தனது நீண்ட கால நண்பனை தேடிக்கொண்டிருப்பதாக மலர் பெண்ணிடம் சொன்னாள். அவனை பார்த்தாளா என்று கேட்டாள். ஆனால் அந்த பெண் நீண்ட காலத்திற்கு பிறகு பார்த்த ஒரே நபர் கிரெடா தான். உண்மையாகவா? அப்படி என்றால் நான் செல்கிறேன். கேவை நான் சீக்கிரம் தேட வேண்டும். அவள் செல்வதை விரும்பாததால் மலர் பெண் ஒரு பொய்யை சொன்னாள். நீ கே என்று சொன்னாயா? நான் யோசிக்கிறேன். நான் அவனை இங்கே பார்த்திருக்கிறேன். பிறகு கிரெடா எல்லாவற்றையும் சொன்னாள். மலர் பெண் பனி அரசி பெயரை கேட்டபோது மிகவும் கவலை அடைந்தாள். பனி அரசியா? ஓ, இங்கே இருந்து அவள் தூரமாக இருக்கட்டும். குளிர்ச்சியானவள். அவளால் தான் என் பூக்களுக்கு நறுமணம் இல்லை. திடீரென்று அந்த மலர் பெண்ணுக்கு கிரெடாவின் தலைமுடியை சீவ ஆசை வந்தது. கிரெடாவுக்கு ஏன் என்று புரியவில்லை. ஆனால் மலர் பெண் வற்புறுத்தினாள். கிரெடாவுக்கு அது உண்மையில் ஒரு மாய சீப்பு என்று தெரியாது. மாய சீப்பினால் கிரெடா எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அந்த மலர் பெண் தீயவள் அல்ல. அவள் அதை விளையாட்டுத்தனமாக செய்தாள். கிரெடா தனது தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது அவளுக்கு எதுவும் நினைவில்லை. அவள் ஏன் அங்கு இருந்தாள் மற்றும் எப்படி வந்தாள் என்பதும் நினைவில்லை. ஆனால் அவள் அந்த பெண்ணின் தொப்பியில் ரோஜாக்களை பார்த்ததும் அவளுக்கு எல்லாம் நினைவிற்கு வர தொடங்கியது. உண்மையான அன்பின் சக்தியை எந்த மாயமும் வெல்ல முடியாது. கிரெடா தூக்க தோட்டத்தில் எவ்வளவு காலம் தூங்கினாள் என்பது தெரியாது. ஆனால் அவளுடைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்தது. அவள் உடனடியாக கடற்கரைக்கு திரும்பினாள். படகு அங்கேயே இருந்தது. ஆனால் எந்த வழியில் செல்ல வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு காகம் அவள் தலைக்கு மேலே பறந்தது. அது எதையோ சொல்ல முயற்சித்தது. எனவே கிரெடா படகில் அதை பின்தொடர தொடங்கினாள். அவள் நீண்ட நேரம் காகத்தை பின்தொடர்ந்தாள். அவர்கள் ஐஸ் கடலை அடைந்தார்கள். இந்த இடத்தின் நடுவில் கடலில் சிக்கிய ஒரு கடல் கொள்ளைக்காரர்களின் கப்பல் இருந்தது. காகம் பறந்து சென்று அதில் இறங்கியது. கிரெடா தனது படகில் பின்தொடர்ந்து அந்த கப்பலுக்கு சென்றாள். இப்படிதான் நான் பனியரசி கோட்டைக்கு போக முடியுமா இந்த கப்பல் மூலம்? அப்போது கப்பல் தளத்தில் கொள்ளை கூட்டம் வந்தது. கொள்ளை கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் கிரெடாவை நோக்கி வந்தாள். நாங்கள் செல்லும் இடத்திற்கு நீயும் செல்வாய். நீ தொலைந்து விட்டாய். ஆமாம். அதே நேரத்தில் ஐஸ் கோட்டையில் பனி அரசி
கே தனது கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட முயற்சிக்கிறாள். ஒரு அளவு வெற்றி பெற்றாள். ஆனால் அவள் என்ன செய்தாலும் கிரேடா கேயின் நினைவிலேயே இருந்தாள். கிரேடா, கிரேடா, விரைவில் உன் இதயம் பனிக்கட்டியாகிவிடும். அதற்கு பிறகு நீ அவளை நினைவில் கொள்ள மாட்டாய். பனியரசியின் கோட்டையில் அடைக்கப்பட்ட அவளது நண்பரை பற்றி அறிந்து கொண்டதும் அவனை பற்றி மறந்துவிட அந்த கப்பலில் இருந்த பெண் கிரேடாவிடம் சொன்னாள். ஏனெனில் அவனை அடைய எந்த வழியும் இல்லை. நான் மறக்க மாட்டேன். அவன் என் சிறந்த நண்பன். அவனை கண்டுபிடிப்பேன். கிரேடாவின் நிலைப்பாட்டை கொள்ளைக்கார பெண் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. கிரேடா அங்கேயே இருந்து அவளுடைய சிநேகிதியாக அவள் விரும்பினாள். ஆனால் கிரேடா அவளுடைய நண்பனை கண்டுபிடிக்க தீர்மானமாக இருந்தாள். கேவை மீட்க நான் எல்லாம் செய்வேன். எந்த நண்பர்களும் இல்லாததால் கொள்ளை கூட்ட பெண் கிரேடாவின் சுபாவத்தை பார்த்து அவளுக்கு உதவ முடிவு செய்தாள். அடுத்த நாள் விடிந்ததும் அந்த பெண் கிரேடாவிற்காக ஒரு கலைமானை கொண்டு வந்து கொடுத்தாள். இது முழு ஐஸ் ராஜ்யத்தின் மிக விரைவான மிருகம் மற்றும் அது கிரேடாவிற்கு வழியை காட்ட போகிறது. பனியரசியை கைப்பற்றி எங்கள் கப்பலை விடுவித்துக் கொடுக்க நீ எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். எனக்காக நீ செய்ததை நான் மறக்க மாட்டேன். இவ்வாறு கிரேடா பதிலளித்தாள். கலைமானில் சவாரி செய்து கிரேடா பயணத்தை தொடர்ந்தாள். முதலில் அவள் தீய பனியரசியை தோற்கடிக்கும் முறையை கண்டுபிடிக்க வேண்டும். கலைமான் அவளுக்கு அதை காட்டப் போகிறது. நீண்ட சவாரிக்கு பிறகு அவர்கள் வட துருவத்தை அடைந்து விட்டார்கள். ஒரு புத்திசாலி முதியவர் அவர்களை வரவேற்றார். கிரேடாவால் அவர் தனது கண்ணாடியை பற்றி எப்படி அறிவார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறாள் என்று அவள் அறிந்து கொண்டாள். அதனால் அவள் கண்ணாடியை எடுத்து மனிதருக்கு காட்டினாள். நான் இதால் பனியரசியை தோற்கடிக்க போகிறேனா? உண்மையான அன்பை விட வலிமையானது எதுவும் இல்லை. நம் அனைவரின் உள்ளிருக்கும் உண்மையான வலிமை அன்புதான். பனியரசி யார் என்று கிரேடா தெரிந்து கொண்டாள். உண்மை வெளிவந்ததால் அவளை தோற்கடிக்க முடியும். கடந்த காலத்தில் பனிப்பெண் அன்பு நிறைந்த ஒரு நல்ல பெண்மணி. அவள் எங்கு தொட்டாலும் பூக்கள் பூத்து குலுங்கின. அவளது புன்னகைத்த கண்கள் சூரியனை விட மிகவும் பிரகாசமாக பிரகாசித்தன. அவள் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியான பெண். அவள் பெயர் லீலா. ஆனால் எல்லோரும் அவள் ஒரு சிறிய சூனியக்காரி என்று நினைத்தார்கள். அவளுடன் பேசவோ அல்லது விளையாடவோ இல்லை. பிறகு லீலா ஒரு மகிழ்ச்சியான பெண்ணாக இல்லை. அனைவரையும் வெறுக்க தொடங்கினாள். ஒரு நாள் அவள் ஒன்றை வேண்டிக் கொண்டாள். என்னை வெறுக்கும் அனைவருமே ஐஸ் கட்டியாக மாறுவார்கள். அவள் தனக்காக ஒரு கோட்டையை உருவாக்கி எல்லோரிடமும் இருந்து தனிமையில் இருந்து அன்பு மற்றும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்தாள். கிரேடா பனியரசி கோட்டைக்கு வந்து உள்ளே நுழைந்தாள். அவள் உள்ளே இருந்தாள். ஒரு மூலையில் ஐஸ் சிற்பத்தை செய்து கொண்டு இருந்த கேவை அவள் பார்த்தாள். கே, இங்கே இருக்கிறாயா? நான் உன்னை கண்டுபிடித்தேன். கே, நான் தான் கிரேடா. என்னை நினைவிருக்கிறதா? கிரேடாவை கே பார்த்தான். ஆனால் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவன் இதயம் இங்குள்ள எல்லாவற்றையும் போல் ஐஸாக மாறிவிட்டது. பனி இளவரசி சொல்வதற்கு செவி கொடுக்காமல் கேவை நோக்கி ஓடினாள். அவனை விட்டுவிடு. அவன் இப்போது எனக்கு சொந்தம். நான் உன்னையும் ஐஸாக்க போகிறேன். இல்லை, உன்னால் அப்படி செய்ய முடியாது. கே, நான் உன்னை நேசிக்கிறேன். கேவிற்கு மெதுவாக நினைவு வர தொடங்கியது. கிரேடா, இப்ப எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு. கோபமடைந்த பனியரசி தனது மந்திர கோலை அசைத்து வெளிச்சம் போல் பனியை மிதக்க சபித்தாள். அப்போதே கிரேடா தனது கண்ணாடியை எடுத்து சாபத்தின் வெளிச்சத்திற்கு எதிராக காட்டினாள். சாபம் மறைந்தது.
இது நிகழ்ந்த தருணத்தில் பனியரசி கிரேடாவின் கண்ணாடியை பார்த்தாள். அதில் அவள் தன்னுடைய பிரதிபலிப்பிற்கு பதிலாக ஒரு சிறிய பெண்ணின் முகத்தை பார்த்தாள். அது லீலாவின் முகம். உடனே பனியரசி செல்லக்குட்டி லீலாவை போல் மீண்டும் உணர தொடங்கினாள். கிரேடா மற்றும் கேவை பார்த்து அவள் சிரிக்க தொடங்கினாள். உனக்கு மிகவும் நன்றி. நான் உண்மையில் யார் என்று இப்போது எனக்கு தெரியும். நான் விடுதலையானேன். போயிட்டு வருகிறேன். கே மற்றும் கிரேடா ஒருவருக்கொருவர் புன்னகையுடன் பார்த்தார்கள். இப்போது அவர்கள் எப்போதுமே பிரிய மாட்டார்கள். அவர்கள் ஒன்றாக வளருவார்கள். அவர்களின் வாசலில் நட்ட ரோஜாக்களை போலவே.